அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் நீங்கள் சந்திரகிரி ஹில்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதான் தர்பார் ஸ்கொயர் காட்ட போகிறேன். பதான் தர்பார் ஸ்கொயர் காத்மாண்டுவில் இருக்கிற 3 தர்பார் ஸ்கொயரில் ஒன் ஆஃப் த தர்பார் ஸ்கொயர். இந்த 3 தர்பார் ஸ்கொயர்ஸுமே யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இடங்கள். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான இடங்கள். ஆனால் பக்தபூரை விட இந்த பதான் தர்பார் ஸ்கொயர் இன்னும் நல்லா இருந்தது. இது லலித்பூர் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது, மிடில் ஆஃப் த சிட்டியில் இருக்குது இந்த தர்பார் ஸ்கொயர். இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த தர்பார் ஸ்கொயர். அண்ட் இந்த தர்பார் ஸ்கொயரில் நிறைய அந்த காலத்தில் இருந்த லலித்பூரை ஆண்ட மல்லா கிங்ஸ் தங்கியிருந்த பேலசஸ் இருக்குது. அண்ட் நிறைய கோவில்கள் இருக்குது. கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ராஜாக்கள் மட்டுமே வேண்டிக்கிற அவங்களுடைய பர்சனல் அம்மன் கோவிலாக இருக்குது. அந்த கோவில்லாம் நாட் ஓப்பன் டு பப்ளிக், நம்மெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது, அது அவங்களுக்கான கோவில். இந்த மாதிரி கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பதான் மியூசியம் இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசியமாக இருந்தது. நிறைய நம்ம ஹிந்துயிசம் புத்திசம் ரெண்டுமே அது சார்ந்த எல்லாமே இருந்தது, அங்கே தகவல்கள் இருந்தது. நம்ம கடவுள்கள் எல்லாம் அந்த சிலைகள்லாம் அங்கே இருக்குது. புத்தருடைய நிறைய புத்தர் இருக்காங்க இல்லையா, அந்த பேரெல்லாம் நிறைய வித்தியாசமான பேரெல்லாம் இருக்குது. எல்லா புத்தர் சிலைகளும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், அந்த இதுனாலேயே ஒரு 3 floors இருந்தது அந்த மியூசியம். ஸோ அதில் விண்டோஸ் எல்லாம் திண்டு மாதிரி உள்பக்கம் ஒரு மேடை மாதிரி இருக்குது, அதில் திண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கேருந்து எட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மியூசியமும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேபாளில் ஏப்ரல் 2015 ஏப்ரல் மாதத்தில் எர்த்குவேக் வந்திருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ இந்த இடத்துல நிறைய கட்டடங்கள் சேதாரமாயிருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது. சில கோவில்கள்லாம் கூட இதில் இந்த தர்பார் ஸ்கொயரில் 55 கோவில்கள் இருக்கான். அதில் நிறைய கோவில்கள் நம்மெல்லாம் அலௌடு இல்லை, உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை. ஸோ ஜஸ்ட் கட்டடத்தை பார்க்கலாம் வெளியிலேருந்து. அந்த மாதிரி ஒரு சில கட்டடங்கள் மட்டும்தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நேபாளிஸ்க்கு அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சில டிக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேபாளிஸ்க்கு என்ன டிக்கெட்டோ அதே டிக்கெட் விலை இந்தியன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் கூட கேட்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு இந்தியன்ஸுன்னு. கேட்டால் கூட நாங்கள் சிங்கப்பூர்னு சொல்லிக்கல, இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஸோ அதனால் இந்தியன்ஸுக்கு அதே ரேட்டில் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு தனி ரேட் இருக்குது, நல்ல எக்ஸ்பென்சிவான ரேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளை பார்த்த உடனே வாங்க வாங்க ரொம்ப மரியாதையாக உள்ளே கூப்பிட்டு வரவேற்று எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அன் இந்தியனாக ஒரு நல்ல ஃபீலிங் கிடச்சிது. அங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோவில் 3 floor இருக்கிற ஒரு பில்டிங் அது. அதே மாதிரி தான் நேவா ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணி நல்ல ஸ்கொயர் பில்டிங்ஸ் அண்ட் இப்படி அகலமாக இப்படி வெளிப்பக்கமாக போகிற மாதிரியான வால்ஸ் அண்ட் ரெட் கலரில் பிரிக்ஸ் இருக்கிற மாதிரியான பில்டிங்ஸ் தான் எல்லாமே அங்கே. ஸோ இதில் 3 floors இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, தூணெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தூண்லெல்லாம் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மகாபாரதமில் நடக்கிற விஷயங்கள்லாம் சார்ந்த அங்கே நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த ஸ்கல்ப்சர்ஸாக பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ராமாயணமில் நடந்த அந்த கதைகள், அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் ஸ்கல்ப்சர்ஸாக பண்ணி தூண்லலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போது இருந்த அரசரான சித்தி நரசிங் அப்படின்ற அரசர் அரண்மனையில் திடீர்னு அரண்மனை வாசலில் கிருஷ்ணரையும் ராதாவையும் பார்த்தாராம். ஸோ அவங்க பார்த்த உடனே அங்கே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு கட்டளையிட்டாராம். ஸோ அதனால் அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்
அரண்மனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு கோவில் அது. கிருஷ்ணர் கோவில் அங்கே இருக்குது. அது தவிர சிவன் கோவில் இருக்குது. சிவன் கோவிலுக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கும் நடுவில் பீமசேனனுக்கான கோவில் இருக்குது. பீமசேனனை வந்து நேபாளிஸ் வந்து காட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட், அந்த மாதிரியான ஒரு கடவுள், பிஸ்னஸ்க்கும் ட்ரேடுக்குமான ஒரு கடவுளாக வேண்டிக்கிறாங்க பீமசேனனுக்கு. ஸோ பீமசேனனுக்கான கடவுள் கோவிலும் அங்கே இருக்குது. ஸோ கிருஷ்ணர் கோவில், பீமசேனன் கோவில், அதுக்கப்புறமா வந்து சிவன் கோவில். கிருஷ்ணாஷ்டமி போது நல்ல கூட்டம் இருக்குமா. பக்தர்கள் வந்து உலகத்திலேருந்து வர பக்தர்கள் அத்தனை பேருமே இங்கே வந்து கூடுவாங்களாம். இந்த கோவிலுக்கு வந்து வந்து இந்த கிருஷ்ணரை வேண்டிப்பாங்களாம். ரொம்ப பாப்புலரான இந்த கோவில். हरे कृष्ण हरि शंकर அது அடுத்தது வந்து இந்த கோவில், கிருஷ்ணர் கோவிலுக்கு அடுத்தது வந்து பீமசேனன் கோவில். ஸோ டூரிஸ்ட்ஸுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களை இந்தியன்ஸுன்றதுனால எங்களெல்லாம் உள்ளே விட்டாங்க. ஸோ அந்த பீமசேனன் கோவிலில் வந்து இது என்னென்னா கோல்டன் டெம்பிள்னு பேர். இந்த டெம்பிளில் 3 ஜன்னல்கள் இருக்குது. கோல்டால் செய்யப்பட்ட 3 ஜன்னல்கள் இருக்குது. இன்டர் கனெக்டடாக இருக்கும் 3 ஜன்னலும். ஸோ அதனால தான் இது வந்து கோல்டன் டெம்பிள்னு பேர்.
அடுத்தது விஸ்வேஸ்வரா டெம்பிள், அதாவது சிவனுடைய டெம்பிள். இது என்ட்ரன்ஸில் வந்து 2 யானை சிலை வச்சுருக்காங்க. அண்ட் உள்பக்கம் பின்னாடி பக்கம் வந்து ஒரு நந்தியின் சிலை வச்சுருக்காங்க. அது தவிர லிங்கம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிவன் கோவில். இது தவிர இன்னொரு கோவில் நான் சொன்னது வந்து தலேஜு பவானி கோவில். இதுதான் வந்து அந்த கிங்ஸ் வழிபடுற கோவில், அவங்களுக்கான ப்ரைவேட் கோவில். இது யாருக்குமே அலௌட் இல்லை, லோக்கல் நேபாளிஸ் கூட உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கோவில் வச்சுருக்காங்க. இது ராஜாக்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு கோவில். ஸோ அது தவிர ஒரு பேலஸ் இருக்குது. அதில் வந்து 3 கோர்ட்யார்ட்ஸ் இருக்குது. மூல் சவுக், சுந்தரி சவுக், கேஷவ் நாராயண் சவுக்குன்னு பேர். இந்த 3 இந்த கேஷவ் நாராயண் சவுக்கில் தான் வந்து ஒரு பதான் மியூசியம் இருக்குது, பியூட்டிஃபுல்லான மியூசியம். ஸோ இது நாங்கள் உள்ளே நல்லா சுற்றி பார்த்தோம். மிச்ச 2 சவுக்கும் வந்து எங்களால் உள்ளே போக முடியாது. மூல் சவுக்கில் அந்த பில்டிங்கில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பக்கம் கங்கா தேவி ஆமை மேலேயும், இன்னொரு பக்கம் யமுனா தேவி முதலை மேலேயும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ். பட் உள்ளே போக முடியாது, யாருக்குமே அலௌட் இல்லை. இந்த சுந்தரி சவுக்கு வந்து போக முடியும், எல்லாராலையும் போக முடியும். ஏன்னா ரீசெண்டாக பப்ளிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸில் கணேஷா, அதாவது விநாயகர், ஹனுமார், அப்புறம் வந்து நரசிம்மர் 3 பேருமே இருக்காங்க. அண்ட் உள்ளே போனீங்கன்னா ஒரு நீளமான காரிடார் மாதிரி இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சாப்பிட்லாம். அண்ட் இது நைட் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து ஒரு நிலா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ராத்திரி ஆச்சுன்னா அது வந்து லைட் அப் ஆயிக்குமா.
ஸோ அது வந்து ஒரு புது டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ நிறைய டூரிஸ்ட் இதை பார்க்கறதுக்காக அங்கே வராங்களாம். இது தவிர இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு. ஆனா அந்த கோயில்கள்லாம் நம்மளால போய் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பில்டிங்ஸா பார்க்கலாம். ஆ, இன்னொரு டெம்பிள் வந்து ஹரிசங்கர் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெல் ஒண்ணு வச்சிருக்காங்க. நடுப்புற ஒரு பெரிய பெல் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த இந்த கோவில்கள் எல்லாம் போ முடியும். ஆக்சுவலா அந்த பக்தபூர் தர்பார் ஸ்கொயர்ல வந்து பெருசா ஒண்ணும் இல்ல பார்க்கறதுக்கு. கட்டடங்களா நெறைய இருந்தது. சன்செட் ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய பேலஸ் மாரி பில்டிங்ஸா இருந்தது. படி ஏறி ஏறி மேல ஹைட்ல போய் பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் 1, 2 கோவில்கள் மட்டும் தொறந்திருந்தது. அ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பெண் குழந்தை தெய்வம் அந்த கோவில் ஒண்ணு இருந்தது. அவ்வளதான். பெருசா ஒண்ணும் இருக்கல. ஆனா இந்த தர்பார் ஸ்கொயர், பதான் தர்பார் ஸ்கொயர்ல வந்து நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நெறைய கோவில்கள், நல்ல கோவில்கள் நம்ம உள்ள போய் பார்க்குற மியூசியம் அ இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால இது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. ஸோ இத பார்த்துட்டு நாங்க வந்து ஹோட்டல்ல போய் படுத்துக்கிட்டோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய இருக்கு காட்டுறதுக்கு. ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.